Hello guys, welcome back to our channel. நான் உங்க Gopika. So இன்னைக்கு வந்து நவிலனுக்கு 8 monthsல இருந்து நான் சில fruits எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சேன் ஈவினிங் டைம்ல. So அந்த ரெசிபீஸை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். So அத பார்க்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். And yes, இந்த வீடியோ வந்து டிலே ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன். பட் இப்போ நிறைய மம்மிஸ் வந்து என்னென்ன மாதிரி ஃப்ரூட் ரெசிபீஸ் எல்லாம் இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே இதை நான் தேடி கண்டுபிடிச்சி இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். பப்பாயாவில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் அதோட பேபியோட ஸ்கின் அண்ட் இம்யூன் சிஸ்டமை வந்து அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். பெரியவங்களுமே வந்து ரெகுலராக நீங்கள் பப்பாயா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். ஸோ நான் வந்து 2 ஸ்லைசஸ் ஆஃப் பப்பாயா வந்து எடுத்திருக்கேன். நல்லா பழுத்து தான் வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி கொடுக்க முடியும். நவியோட பீடியாட்ரிஷியன் வந்து 1 இயர் வரைக்குமே வந்து ஃப்ரூட்ஸ் எதுவுமே தர வேண்டாம், 1 இயர்க்கு மேலே கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் 2 பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், 8 months ஆகிடுச்சுல எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் வந்து ஈவினிங் ஆனால் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸே வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நவிலனுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணேன். ஸோ அதனால் ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து நான் தருவேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மிக்சியில் கூட போட்டு நல்லா அரைச்சும் கொடுக்கலாம். நல்லா பழுத்து இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நான் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து கொஞ்சமாக வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்குன்றதுனால நல்லாவே சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் வந்து சிக்கு சப்போட்டா. ஸோ இந்த சப்போட்டா வந்து சீசனில் தான் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே பார்த்து இனிப்பாக இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லது. இதுலேயும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸ்வீட்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஃப்ரூட்டையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் வந்து எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபோக்கில் நல்லா மேஷ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் வந்து ஆப்பிள். ஸோ ஆப்பிளை வந்து நான் எப்பயுமே பாயில் பண்ணி வந்து கொடுப்பேன், ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்றதுனால பேபியால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சி கொடுக்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து தோலோடு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் என்னென்னா இந்த தோலில் அவ்வளோ வேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆப்பிள் வாங்கி அதை நீங்கள் வந்து இப்படி பண்ணாலும் இதில் இருக்க வேக்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனால் தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கட் பண்ணி பீஸாக வந்து போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி அதுக்கப்புறம் ஆற வச்சு நீங்கள் வந்து அரைச்சி கொடுக்கலாம். இனிஷியல் மந்த்ஸில் வந்து பாதி ஆப்பிளே வந்து போதுமான அளவு. ஸோ ஆப்பிளில் வந்து இனிப்பு புளிப்பு ரெண்டுமே இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் புது டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட் ஃப்ரூட் இஸ் பனானா. நீங்கள் பனானா வந்து தாராளமாக வந்து பேபிஸ்க்கு கொடுக்கலாம், அதனால் வந்து கோல்டு வந்துடும் அந்த மாதிரி நிறைய வந்து சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஃப்ரூட்டும் கோல்டெல்லாம் வராது. பனானா கொடுங்க, அவ்வளோ நல்லது. ஸோ நவிக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து இந்த செவ்வாழை தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு செவ்வாழை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். டாக்டர்ஸுமே அதான் சொன்னாங்க, எந்த பனானா வந்து கொடுக்கலான்னு கேட்டதுக்கு செவ்வாழை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து ஹாஃப் பனானா எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊட்டி விடலாம். வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க, இனிப்பாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த மோரிஷ் பனானாவும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா பனானாவும் கொடுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து செவ்வாழைக்கு கொடுங்க. பட் அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த பனானாஸ் வாங்கியும் கொடுக்கலாம். ஸோ இதையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மேஷ் பண்ணி கொடுங்க. இது மற்ற பனானாஸ் அளவுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்காது. கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். நவிலன் வந்து ஒரு 11 மந்த்ஸ் இருக்கும் போதுலேருந்து வந்து நான் மேங்கோ கூட நவிக்கு கொடுத்துருக்கேன். மாம்பழம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மாம்பழமும் வந்து அவ்வளோ நல்லது. நிறைய பேர் அது வந்து சாப்பிடக்கூடாது பேபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, வெளியே வந்து நம்ம வாங்குகிற மாம்பழங்களில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக வந்து பழுக்கிற மாம்பழம் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் நவிக்கு கொடுத்தோம். அவரும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. அண்ட் அவ்வளோதான். ஸோ நவியோட அடுத்தடுத்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லோரும் எப்பயோ ஹாப்பியாக இருப்போம். பாய்.